படம் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு ப்ரோ. லைக் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ படத்தில் போடிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் படம் ஃபுல்லாக உட்காந்திங்கன்னா ஸ்டோரியும் சூப்பராக இருக்கும். லைக் ப்ராப்பராக கொண்டு போயிருப்பாங்க. கிராஃபிக்ஸ், ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதாவது நீங்கள் இப்போ ஒரு காங் ஃபேனோ ஒரு காட்ஸிலா ஃபேனோ வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ படம் ஃபுல்லாகவே ரொம்ப மாசாக இருந்துச்சு. சர்ப்ரைஸ் எலிமெண்ட்னு ஆக்சுவலி புது விஷயங்கள்லாம் இருக்குது. அது சர்ப்ரைஸ் சொல்ல முடியாது, பட் புது விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நீங்கள் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் காங்கோ காட்ஸ்லாம் வின் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் எப்படி வின் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுக்காகவே படம் ரொம்ப மாசாக இருந்துச்சு. இந்த படம் காங்கோ காட்ஸ்லா ஃபேன் 2 பேருமே என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஃபேனாக இருந்தாலுமே சும்மா ஒரு நல்ல ஒரு மான்ஸ்டர் படம் பார்க்கணும் வரவங்களுக்கும் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்காதா இருக்குமே. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. செம ஃபைட்டு. தேங்க்யூ. கடைசி ஃபைனல் ஃபைட்டு தான் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு தடவை பார்க்கலாண்ணா. லாஸ்ட் டைம் எடுத்த மூவியே நல்லா இருந்துச்சு. இது ஏதோ பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. மிஸ் ஆச்சுன்னா மான்ஸ்டர் மாதிரி எடுக்காமல் ஒரு மாதிரி ஏதோ விஜய் அஜித் படம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மிலிட்ரி கோஆர்டினேஷன் அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த கம்யூனிகேஷன் அந்த மிருகத்துக்குள்ளே எப்படி அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. நம்புற மாதிரி இல்லை. மற்றபடி லாஸ்ட்டு கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அந்த பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இது நம்புற மாதிரி இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம். 2 பேருக்குமே தான். இப்போ புதுசாக ஒரு மான்ஸ்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை வச்சு அடுத்த பாட்டு எடுத்தாலும் எடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. சின்ன பசங்களுக்கு பிடிக்கும், பெரியவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. நல்லா இருக்குண்ணா படம். காட்ஸில்லா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பட் ஸ்டோரி வைஸாக படம் நல்லாயிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ், கிளைமேக்ஸ் நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ். ப்ளஸ் அந்த குட்டி காங் நல்லா இருந்தது. அந்த குட்டி காங்கோட சேட்டைகள், கொஞ்சம் ஃபன்னி மூமெண்ட்ஸ் 2 காங்க்கும் நல்லா இருந்தது படம். ஓவராலாக ஒர்த் வாட்சிங். ஸ்டோரி வைஸ் முந்தின பாட்டுலாம் ஸ்டோரி மேக்ஸிமம் இருக்காது, வெறும் ஆக்ஷன். இதில் ஸ்டோரி வைஸ் போச்சு. அதனால நல்லா இருந்தது படம். அந்த குட்டி காங் வந்த சீன் நல்லா இருந்தது. நல்லா செம ஃபன்னு அந்த குட்டி காங் உள்ளே வரும்போது. புரியல. சம்மர் ஃபீஸ்ட்ண்ணா. கிட்ஸு தாராளமாக பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இங்கிலீஷ் தான் பார்த்தேன். நல்லா இருந்தது படம். சப்ஸ் இருக்குது இங்கிலீஷ். 3D ஒர்த்துண்ணா. செம ஒர்த்து 3D. மற்ற தேட்டர்ஸ் கம்பேர் பண்ணும் போதுன்னு எனக்கு தெரியல. பட் இங்கே ஃபஸ்ட்டு டைம் 3D பார்க்குறேன். அதனால் 3D ஒர்த்திங்க வெற்றியில். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தாறு மாதிரி எப்பவும் போல். வெற்றி தேட்டர் சவுண்டு அடிச்சிக்க முடியாது. நல்லா இருந்ததுண்ணா படம். ஓவரால் செமையாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த சீரீஸ்லேயே லைக் எப்படி சொல்ல, இவ்வளோ நாள் வெறும் சண்டேயை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. இந்த வாட்டி ஸ்டோரியும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்க அட்வென்ச்சரஸாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணேண்ணா. எனக்கு அந்த காட்ஸிலாவும் காங்கும் ஒன்று சேர்ந்து ஃபைட் பண்ணுவாங்களா, அது எல்லா சீரீஸ்லேயும் இதுவாகவே இந்த சீரீஸில் இன்னும் கொஞ்சம் லைக் எப்படி சொல்ல, ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட் மாதிரி இருந்தது. நல்லா இருக்கு. 3D செமையாக இருந்துச்சு. சவுண்டும் செமையாக இருந்தது பசங்களுக்கு. அண்ட் இப்போ அதான் நார்மலாக நம்ம யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்கள் தான் பிடிக்கும். ஃபேமிலியாக தெரியல எனக்கு. இப்போ ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிஜிஐலாம் சூப்பராக இருக்குது. அதான் ட்ரை பண்ணி பாருங்கள். படம் நல்லாயிருக்கு. கிட்ஸுக்கும் அப்புறம் இந்த ஃப்ரான்ச்சைசிக்குன்னு இருக்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா புது டைட்டன்ஸை பற்றியும் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு படம். சூப்பராக இருக்குது. மோஸ்ட் ஆஃபே 3D தான் இருக்குது. ஃபைட் சீன்ஸ் எல்லாத்துக்கும் 3D சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுதான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் மோசமாக இருந்ததுன்னா தரமாக இருந்ததுன்னு சொல்கிறோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரவே இல்லை. லாஸ்ட் கிளைமேக்ஸ் பங்கம் ப்ரோ. மாதிரி பதமே இல்லை. தெரியும் ப்ரோ. வேறு லெவல். நான் நல்லா இருக்கு. பார்க்கலாம். என்ன பிடிச்சதுன்னா கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி சின்னது தான். ஒரு 2 hours தான் ஸ்டோரி. வந்தால் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா பார்க்கலாம். போஸ்ட் கிரெடிட் இருக்கு, மறக்காமல் பார்த்துட்டு போங்க. காங்கோட ரியாக்ஷன்லாம் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்குது. ஆத்தென்டிகேட்டாக இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபைட் அவ்வளோ இல்லை. செகண்ட் ஹாஃப் செம்ம ஃபைட் இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட் நல்லா இருந்துச்சு. காட்ஸிலா இந்த வாட்டி அடி வாங்குற மாதிரி நிறைய சீன் இருந்துச்சு. காங் ஃபேன்ஸுக்குலாம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதை விட அது கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்டாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபைட் மட்டும் இல்லை, கொஞ்சம் ஒரு கன்க்ளூஷன் இருக்குது. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குதுண்ணா. காட்ஸிலாவோட அந்த ஃபைட்டு, லாஸ்ட் ஃபைட்லாம் கிளைமேக்ஸில் செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி காங்கோட இதுவும் செம்மையாக இருந்துச்சுண்ணா. படம் வேறு லெவலில் இருந்துச்சு. எதிர்பார்த்ததோடய நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்தேன். சூப்பராக இருந்துச்சு படம். காஜிலா வர்சஸ் காங்கோடய சூப்பராக இருந்துச்சு படம். வேறு ஏதாவது நீங்கள் எதாவது கேட்குங்க.
காஜிலா சீன்ஸ் தான், நான் காஜிலா ஃபேன் தான். காஜிலா சீன்ஸ் வர ஃபுல்லாக கூஸ்பம்ஸ். காங் ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் இந்த படம். கண்டிப்பாக காங் ஃபேன்ஸ் வந்து பார்க்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஐமேக்ஸில் ட்ரை பண்ணலாம். 3D சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக 3D வேறு லெவலில் இருந்துச்சு. அதுதான் மற்றபடி புரியல. இல்லை எல்லாருமே பார்க்கலாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும். ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3Dயில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பேக்கேஜ் காமெடி மூவி தான். கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக நல்லா. காங்குக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை ஷோகாஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. ஆக்ஷன்ஸ் நல்ல சீக்வன்ஸ் தான். நல்ல ஒரு 3D மூவி, நைஸ் டு வாட்ச். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. வெற்றி தேட்டரை சொல்ல தேவையில்லை, நல்லா தான் இருக்கும் எப்பவுமே. ஸோ இட் இஸ் ஃபைன், குட். சர்ப்ரைஸ் ஈவன் தான். இப்போ காட்ஸிலா வந்து இன்னும் டைட்டனை போயிட்டு அது வாட்ச் பண்ணும்போது அதை அப்ரோச் பண்ணி அது ஃபைட் பண்ணிவிட்டு அதோடைய பவர்ஸ் இன்னும் இன்சர்ச் பண்ணும்போது நல்லா இருந்தது. அந்த அது கூஸ்பம்ஸாக இருந்தது அந்த சீக்வன்ஸ் பார்க்குறதுக்கு. ஃபேமிலிஸ் மோஸ்ட்டாக கிட்ஸ் அண்ட் மோரோவர் என் வயசு பசங்களும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதோடைய ப்ரீவியஸ் வெர்ஷன்லாம் பார்த்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு புரியாது. ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கணும். நைஸ் ஒன், நல்லா வாட்ச். தேங்க்யூ.